இதுக்கெல்லாம் வந்தேன் இந்த பாலத்துக்கு பக்கத்தால் அஞ்சு தெங்க போகுதாண்டு. நான் இப்போ கீழே வந்துட்டேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வந்து வவுனியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் உடைக்கப்பட்ட இடத்துல நிற்கிறோம். இந்த குளம் உடைஞ்சதால் நிறைய சேதங்கள், நிறைய மக்களுக்கான பாதிப்பு எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வவுனியாவே வந்து ஒரு உலுக்கி போடுற அளவுக்கு இந்த குளத்திண்ட கட்டு உடைஞ்சிருக்குது. உண்மையில் இதில் பாராட்டணும் ஒரே ஒரு விடயத்தை, இதில் வந்து கடமையாற்றின அதிகாரிகள், அந்த இளைஞர்கள் வந்து இவ்வளவு தண்ணிகளோட இந்த இடத்த கட்டுப்படுத்தியிருக்காங்க, அந்த உடைப்பை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களையும் பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையில் இந்த மக்களுக்கு வந்து ஒரு சேதத்தையும், இந்த வயல் நிலங்களுக்கு சேதத்தை கொடுத்த அந்த அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணமோ அவங்களுக்கு ஒரு கொடுப்பனோ வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லை, நிறைய விடயங்களை நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஏதாவது ஒரு இடம் நீங்கள் எதிர்பார்க்குற இடம் விடுபட்டு இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கன்னு கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இது சட்டி விழா எந்த இடத்துக்கு போகிற பா? இது எந்த இடத்துக்கு தாண்டிக்குளம் போகிறோம். தாண்டி குளத்தால் போகிறோம். உண்மையில் ஒரு நல்ல இடம் தான், பார்க்க ஒரு வடிவாக இருக்குது. இந்த அங்கால ரயில்வே இங்கே எல்லாமே உடைச்சி தாண்டிக்குளம் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை, அந்தளவுக்கு மாறிட்டு எல்லாமே உடைஞ்சிட்டு. இந்த வெள்ளம் தான் காரணம் எல்லாத்துக்கும். வெள்ளத்தால் வந்து எல்லாமே உடைச்சி இப்போ திருப்பி செய்ய போயிடும். எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. மணல் எல்லாம் கொண்டு உடைச்சிருக்கணும். ஆண்டிக்குளம் கோயில் ஒன்று இருக்குது. ஸ்ரீ விநாயகர் தேவஸ்தானம். இந்த ஆலயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். கோயில் பாருங்கள், பாதையாளர்கள் இந்த ரோட்டை பாருங்கள், இப்படி உடைஞ்சு கிடக்குன்னு. எல்லாம் வெள்ளத்து தான் காரணம். ரோட்டெல்லாம் உடைச்சிருக்கு. இந்த வீதி வந்து பாவிக்கிறவங்க உறவுன்னு தெரியும். இந்த வீதி வந்து உடனே வந்து உடைஞ்சு புதுதான் இருக்காது. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த வெள்ளத்தால் வந்து இன்னும் அதிகமாக வந்து சேதப்பட்டு இருக்குது. என்னது ஒரு காரியாலயம் இருக்குது. ஆகத்தான் அவ்வளோ அடிக்கடி பெரிய பெரிய கோயில்கள் வரும். கோயில் பெரிய கோயில் உண்டு. இது குடும்பம் காட்டு சந்தி. ஆலயம் பெரிய ஆலயம். இது வவுனியா சந்தி. என்ன சந்தி எனக்கு தெரியல. வந்து ரவுட்டாக தான் இருக்கும். ஓகே குருமங்காடு கழிஞ்சி வேப்பங்குளம் என்ற இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறேன். அண்ணா ரோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுவாக பஸ் ஸ்டாப் ஆகிட்டு வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான மலையல் இதுக்குள்ள கூடுதலான கடைகள் இருக்குது. இதில் மேம்பாலம் மட்டும் கட்டியிருக்கிறாங்க பாருங்க. முன்னுக்கு பள்ளிக்கூடம், பாடசாலை, வலயம்,
பட்டாணிச்சோறு டவுனுக்காக நாங்கள் எடுக்கிறோம். இது பட்டாணி சோறு என்ன? பட்டாணி சோறு டவுனா? பட்டாணி சோறு டவுனுக்கு பட்டாணிச்சோடு பட்டாணி சூடு டவுனால நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. நல்ல பெரிய டவுன் இது, முஸ்லீம் ஏரியா இருக்குது. என்ன இருக்குது அப்படி நடக்கும். இலங்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக மோசமான செயல்கள்னா இந்த அழிவுகள் வந்து எடுக்கிறது வந்து பகல்லாம் எடுக்கிறோம், இரவுகளில் எடுக்க மாட்டோம். அதால் வந்து இந்த வீட்டில் ஆட்கள் போயிருந்தா பெரிய சிரமத்தை எதிர்பார்க்க முடியலாம். தெரிஞ்சிருந்தாங்க இந்த இரவு கழிவுகள் வந்து எடுக்கிறது வந்து பகலில் எடுக்கணும். இரவுகளில் எடுத்தால் வந்து மக்களுக்கு வந்து சிரமம் இருக்காது. அந்த பகல்லாம் எடுக்கணும். இதிலான கடைகள் இருக்குது. இந்த பகுதியிலே இதிலான கடைகள் இருக்குது. வவுனியா பகுதி டவுன் பகுதியில் இருக்குது. ரவுண்டா பழமெல்லாம் வந்து கோயில் ஒன்று இருக்குது. பெரிய கோயில், அம்மன் கோயில் போல நடக்குது. பொங்கல சாந்தி இதில் பெரிய ஒரு கட்டிடம் இருக்கு. மேரியகுல சாந்தியா அதை நாங்கள் சொல்லி கொண்டு போகிறோம். இதை பார்க்குறீங்க. நாங்கள் சில நேரம் இடங்கள் அப்படியா சொன்னால் நீங்கள் வந்து உண்மையாக சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெலுக்குளம், நாங்கள் இப்போ போகிறது நெலுக்குளம். நெலுக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த இதோட காணொலி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலி உங்களை தொடரும். எல்லாம் அடிச்சு உடைச்சி கொண்டு வெள்ளம் கொண்டு அந்த காணி கொண்டு போகிறதுக்கு இப்போ காணிக்காக எல்லாம் மறுபடியும் வந்து நெல் செய்ய வந்து செய்யணும். போட்டு அங்கே போய்க்கிறாரு. இங்கே எப்படி உடாச்சிருக்குது. இந்த கார் ரோட்டெல்லாம் அங்கே போய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு உடாச்சிட்டு போயிருக்குது. ஆப்பட் ரோட்டுன்னா மேற்தளத்தை அவ்வளோ காணையில் செட்டிக்குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். செட்டிக்குளத்தின் குளம் வந்து ஒரு பிரச்சனைக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இங்கே எப்படி இருக்குது, இந்த பாலங்கள் எப்படி என்பதெல்லாம் நாங்கள் உள்ள பார்க்கணும். இது ஒரு பெரிய பாலம் ஒன்று. இந்த பாலத்தை உடைச்சிருக்கு. தேதியெல்லாம் உடைச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு இந்த கஞ்சல் நிற்கிறது பார்க்கவே இப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். எவ்வளவுக்கு தண்ணி வந்திருக்கு தேனியாருக்கு. எல்லாத்த வீட்டுகளுக்கே தண்ணி வந்திருக்குது. அந்த அளவுக்கு மோசம். இந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிருக்கு. பாலம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்குளத்துலேருந்து போகிற தண்ணி. பாவக்குளத்துலேருந்து போகிற தண்ணி அது. மண்டபம் என்ன சிவன் கோயிலா? சிவன் இது இருக்கு. பாலம் கிடக்குது. இந்த பாலத்துக்கு பக்கத்தாலான்னு போக சொன்னது. இந்த பாலத்துக்கு பக்கத்தால் இதில் உடஞ்சி இருக்குது. அதையும் பார்த்து கொண்டு இவ்வளோ இடத்துல உடைச்சிருக்கா, வெட்டி விட்டவங்கள வெட்டி விட்டுருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
குளத்தில் எல்லாம் இப்போ இந்த காலத்தில் தண்ணி நிற்கும். இப்போ தண்ணியே இல்லை. இந்த குளம் மண்டலம் உடைச்சி டெய்லியில் நடந்து வந்துருக்கா வண்டிங்க. இதில் வந்து உடைச்சிருக்கேன் இதில் ஒன்றா கொண்டு விடப்பா. குளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலப்போதில் அதிக தண்ணி இருக்கிறது. இப்போ தண்ணியே இல்லை. எல்லா தண்ணியும் போயிட்டேன் வழியில். எல்லா தண்ணியும் வெளியே மீன் இது பெரிய ஒரு குளம் தான் இது. இந்த குளம் ஆனால் இதெல்லாம் உடைச்சேன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இது என்ன குளம் இது? செட்டி குளம். இப்போ செட்டி குளம். இந்த குளம் எவ்வளத்தில் உடைச்சிருக்கு. மாடுகளும் நிற்கிறாங்க அலவர பக்கம். ஆலமரம் ஆலமரம் அது. இப்போ நாங்கள் வண்டாலாம் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. பெரிய மரத்தில் உயரத்துக்கு தான் இந்த பண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி வரும்னு நினைக்கிறேன். செய்கிறாங்க. முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த ஏசிபிலாம் போயிருக்குது. கோயில் அது உதாச்சி கொண்டு ஃபுல்லாக போயிட்டுது. ஃபுல்லாக போயிட்டு மரங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. மரமெல்லாம் பிளுத்திருக்கு. மரமெல்லாம் பிளுத்தி கொண்டு தான் இந்த தண்ணி போயிருக்குது. இவ்வளோ வேகமாக போயிருக்கு மட்டும் பாருங்க. பிட்டிய கிடாங்க ஆக்கியிருக்குது. எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு இப்போ ஜேசிபியால் வந்து இந்த இடத்துல இது கட்டியிருக்கணும். மரங்களெல்லாம் அடித்து இதண்டு தான் செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் இவ்வளோ பிரச்சனைன்ட்டு பாரு. இதோ ஆனால் கட்டிட்டாங்க. கொஞ்சம் தான் மறைச்சிட்டு நான் தண்ணியை. இதுக்குள்ளே இவ்வளோ மீன்கள்லாம் நிற்குது. நான் நினைக்கிறேன் எல்லாம் அள்ளப்பட்டு போயிட்டு மீனா பிடிக்கிறீங்க. மீன் பிடிக்கிறாங்களா ஐயாக்கள். சரி, நாங்கள் இப்போ இதில் போய் பார்க்க போகிறோம். நாங்களும் நடந்து கீழே இறங்கி என்னட்டு போனோன்னு இங்கே பாருங்க. பெரிய குளமா இது? சும்மா சின்ன குளம் இல்லை, பெரிய குளம். அதை தான் உடைச்சிருக்குது. நாங்கள் இதில் நடந்து போகிறோம். சரைக்கிறா கீழே தான். இல்லை சலக்கு புழக்கண்டு தான் இருக்கு. இப்போ இங்கேயே இவ்வளோ பெரிய பள்ளம் வேண்டாம், அங்கே அப்படி இருக்கும். இவ்வளோ தண்ணி எப்படி இருக்கான்னு இந்த இடம். $2000 டிப்பர் பழவுக்கும் போட மாட்டான் தான் ஐயா சொல்கிறேன் அடிக்கிறதுக்கு. $2000 டிப்பர் வேணும். 2000 டிப்பர் வேணுமா? சரி, நாங்கள் இப்போ இங்கே அங்கால கரையிலேருந்து இங்கே கரைக்கு வந்துட்டோம். ஜேசிபியால் அள்ளி அள்ளி தான் அதை கொட்டியிருக்கிறாங்க. சரைக்குன்னா அப்படியே போக வேண்டியாண்ணா எல்லாத்துக்கு. அங்கால நின்று அந்த நிற்குதுங்கடா மோட்டோ வைக்கல. இல்லை, நீங்கள் சட்டி குளம் தானோ? இது இப்படி முதல்ல பால் நடந்தது அப்படி இந்த குளத்தின் அணைக்கட்டு உடைஞ்சி? உடைஞ்சு கொண்டு எப்படி முதல் சின்னனா இருந்தோ இல்லாட்டி முதல்ல பெருசாக உடைஞ்சிட்டோம்?
கிடந்தது. இரவா பகல உடைஞ்சது? இல்லை இப்போ உடைஞ்சா அப்புறம் ஐயா இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற கிராமங்கள் எதுவும் இருக்கா? அந்த மக்களுக்கெல்லாம் என்னவா இல்லைப்பா? உயிர் ஆபத்துகள் இல்லை உயிர் ஆபத்துகளும் இல்லை, சேதங்கள். அவ்வளோ டிப்பர் மண் வேணுமா இதை திருப்பி செய்யறதுக்கு? 2000 டிப்பர் கிட்ட வேணும்னு சொன்னோம் செய்ய போயிடுமா? வணக்கம் ஐயா. சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடம் நீங்கள்? நாங்கள் வந்து காந்தி நகர், இது செட்டிக்குளம். செட்டிக்குளம். இந்த குளம் வந்து இந்த குளத்துக்குள்ள எத்தனை ஏக்கர் வயல் செய்யணும்? அது எத்தனை ஏக்கர் எல்லாம் இருக்கு அது தெரியாது. ஆனால் இதுக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருக்கு இந்த இது பொண்ணுக்கு? செட்டி நியாயமான குடும்பம் இருக்குண்ணே. அவ்வளோ குடும்பத்துக்கும் பாதிப்பு தான். பாதிப்பு தான். இது வந்து இப்போ இதை கட்டுறா எத்தனை டிப்பர் வேணும் சாதாரணமாக? 2000 டிப்பர் கிட்ட தேவைன்னு காய்ச்சாங்க. இப்போ இது எத்தனை நாள் நின்று இந்த வேலையை எவ்வளோத்தையும் அணைச்சி கட்டினோம்? கட்டினவங்க ஒரு 3-4 நாளைக்குள்ள பெக்கோக்கள் அது இந்த காலப்பகுதியில் இந்த குளத்துக்கு தண்ணி எந்த மட்டத்துக்கு நிற்கும்? இங்க மட்டும் வந்துருக்கும். இங்க மட்டும் வரும். இது மட்டும் இங்க மட்டும் வந்து நிற்கும் தண்ணி மாரி காலத்துல. இந்த முறை தண்ணி அதை விட மேல வந்ததெல்லாம் உடைச்சிருக்கு. உடைக்க இந்த ரோட்டால எல்லாம் தண்ணி இதெல்லாம் இதுக்கு மேல வந்து தான் உடைச்சிருக்கேன். மேலுக்கு வந்த அப்புறம் உடைச்சிருக்கு. அப்ப இங்க மீன் பிடிக்க தொழிலாளிகள் யாரும் இருந்து நீங்கள் மீன் பிடிக்கிறதா? வளமையா மீன் பிடிக்க வாரினீங்களா இல்லை மீன் பிடிக்க வாரினீங்களா? அதுக்குள்ள இதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அப்படி அவங்க விடாம பாருங்க எல்லா மீனும் கிடக்குது. எங்க காணல எல்லாம் உயிர் என்ன இது பாருங்க. அட எங்க விராலும் கிடக்கா? 2 பேர் நிக்கணும். எல்லாம் ஒண்டா கோர்த்து விட்டுருக்குறீங்களா? கைத்துல போட்டு வச்சிருக்கீங்க. அம்மா அச்சாரு இங்கே பார்க்க போகிறேன். ஏனெண்டா நிறைய மீன்கள் நிற்கிது. ஏறலாமல் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கா ஜானைகள் போன மாதிரியும் கிடக்குது சறுக்கி. இது கலருக்கா நான் இறங்கி பார்க்க போகிறேன். அதான் இதில் பார்ப்போம். இருக்கா நான் இறங்கிட்டேன். எவ்வளவுக்கு இறங்கிட்டேன். நன்றி வணக்கம். பாட்டாவை கலட்டி போட்டு தான் போகலாம் போல இருக்கு. சரி இங்கே வந்துட்டேன். இதில் சேராக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்குண்டா. சரி இங்கே அதால் போய் பார்ப்போமா? ஏறலாமா? அதால் வரலாமா? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சரி நான் இப்போ கீழே வந்துட்டேன். உங்களுக்கு மீன்களை வந்து காட்ட போகிறேன். இது பாருங்க அவர் எங்கே நிற்கிறாண்டு. பயமாம் தனக்கு. நிறைய மீன் நிற்கிது இல்லையா? உங்க இங்கே மீன். அம்மா வலை இருந்தால் பிடிக்கலாமா? டே பெருசு இல்லைண்ணே. இதை நாங்கள்லாம் பார்த்துட்டோம். சரியோ உங்களுக்கு இந்த துண்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா இடத்தையும். இதுதான் அந்த குளம் உடைச்சிட்டு போன இடம். நான் வந்து கீழே இறங்கி தான் போகிறேன். ஏனெண்டா இதுக்கு நிறைய மீன் கிடக்கு. அதை உங்களுக்கு காட்டுவோம்ண்டு. இதில் அள்ளி நடத்தில் இந்த அள்ளினதோட சேர்த்து நிறைய மீன்கள். அப்பா இந்த கடாவுலி சலகு ஃப்ளகன்று இதிலெல்லாம் அள்ளி தான் போட்டிருக்குறாங்க. குளம் உடைச்ச டைமுக்கு இதுக்கு வரலாமா? எப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இறங்கி இஞ்சி பாருங்கள் எப்படி இருக்கான்னு. நிறைய மீன். இங்கே இறால். இதுக்கு இறால் எல்லாம் கிடக்குறா. பெரிய இறால் எல்லாம் இங்கே பாருங்க. இறால் இங்கே பெரிய காலோட கிடந்துருக்கு. அதான் இதில் கிடக்குது கீழே. இதெல்லாம் போயிருக்குது தண்ணியெல்லாம். பாருங்க அம்மா பார்க்கவே பயமாக இருக்கு.
பெரிய மீன் ஃபுல்லாக மீன் தான் இதுக்குள்ளே. இங்கே இதுக்குள்ளெல்லாம் மீன் தான் நிற்கிது. இங்கே பெரிய பெரிய மீன்கள் எல்லாம். இங்கே இதுக்குள்ளெல்லாம் பெரிய மீனா, பெரிய மீன்கள் எல்லாம். இந்த வேர்களுக்கெல்லாம் மீன் நிற்கிது. உங்களுக்கு தெரியா நினைக்கிறேன், வேருக்கு மீன் நிற்கிது. அஞ்சு தெங்க போகுதாண்டு. நான் இப்போ கீழால் வந்துட்டேன். இந்த இடம் தான் அந்த உடைச்ச இடம். உங்களை பார்க்க ஓரளவு தெரியும். இதெல்லாம் இவ்வளோ அள்ளிட்டு போயிருக்கேன்னு பாருங்க. எப்படி போயிருக்கும் இதால் தண்ணி. நான் இப்போ குளத்தில் இறங்கி தான் கால் கழுவ வேண்டி வரப்போகுது. பெரிய கிடங்கா எடுத்துருக்குறாங்க. நல்ல மீன்கள் கிடக்குதுக்குள்ளே. இதுக்கு இறங்க மாட்டாங்க பயத்தில். இறங்கினா நிறைய மீன் பிடிக்கலாம். அப்படி நிற்கிது மீன். ஏன்னா முழு தண்ணி முழு மீனையும் வெளியில் கொண்டாந்துட்டு குளத்துக்கு கடந்து. இதால் வெள்ளம். இதால் வெள்ளம். இந்த பாதை ஒன்று இப்படி அள்ளியிருக்காங்களே. திருப்பியும் ஒரு குளத்தை உடைக்கிற மாதிரி தானே வெட்டிக்கிறாங்க இஞ்சால. ஓ வேணே, அதுதான் தண்ணியை நிப்பாட்டிட்டாங்களே ஏதோ செய்து. முழு தண்ணி ஒரு தண்ணியும் இருந்திருக்கா. அம்மா நான் வந்துட்டேன். இப்போ இந்த நான் வந்த பாதை இதுதானே பாருங்க எப்படி இருக்காட்டு. இதுக்கெல்லாம் வந்தேன். கால் கழுவணும் முதல்.